ஓம் முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன் அப்பா நான் உனக்காக பழனியிலிருந்து பல பரிசுகளை கொண்டு வந்துள்ளேன். நீ எதை வேண்டுமானாலும் தொடு. நிச்சயமாக உனக்கு நான் நன்மையை நடத்தி தருவதாக முடிவெடுத்து விட்டேன். அதில் ஒன்று உனக்கு மாபெரும் நன்மை நிகழ்ந்து அற்புதமும் அதிசயத்தையும் தரும் பரிசாக இருக்கப் போகின்றது. என் அப்பா என்னை வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருக்கின்றாரே தவிர என் வாழ்க்கையில் நடக்கும் அநியாயங்களுக்கும் நான் பட்ட கஷ்டங்களுக்கும் பதிலளிக்கவில்லையே என்று நினைத்து என் மீதே கோபமாக இருக்கின்றாய். என் மீது கோபம் கொள்ளாதே தங்கமே. நான் உன்னை பார்க்க மாட்டேன் என்று ஒரு நாளும் கூறாதே. நான் எப்பொழுதும் உன்னை நினைத்து கொண்டு தான் இருப்பேன். ஆனால் என் பிள்ளையான உனக்குத்தான் நான் உன் மீது வைத்திருக்கும் பாசம் எப்பொழுதும் புரிவதே இல்லை. உடனடியாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிட முடியாது. உடனே செய்தால் நான் இருப்பது போலவும், எதுவுமே செய்யாவிட்டில் நான் இல்லை என்பது போலும் நீ உணர்கின்றாய். நீ எனக்காக செய்த பூஜைகளும் எனக்காக இருந்த விரதங்களையும் நான் மனதார ஏற்றுக்கொண்டேன் தங்கமே. உன் மனதில் உள்ள குழப்பங்களும் கஷ்டங்களும் நீங்க போகின்றது. உன்னுடைய பல நாள் வேண்டுதல் நிறைவேறப் போகின்றது. இனியும் நீ எதற்கும் கவலை தேவையில்லை, கலங்கவும் தேவையில்லை. என் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு. நீ கவலைப்படாமல் நிம்மதியாக இருந்தாலே நான் உனக்கு மகிழ்ச்சியான பாதையை காட்டுவேன். உன்னுடைய அத்தனை வேதனைகளையும் நான் அறிவேன். இது முதல் முறை அல்ல, பல முறை உனக்கு இந்த வேதனையை சிலர் தந்துள்ளனர். எந்த ஒரு முன்னேற்றத்திலும் சிலர் முட்டுக்கட்டையாக இருப்பார்கள், அல்லது உன்னுடைய தன்னம்பிக்கையே நொறுங்கும்படி பேசுவார்கள். அதற்காக மனம் உடைந்து போகாதே தங்கமே. நீ தனித்து இருந்தாலும் பல வெற்றிகளை பெற்றால்தான் நீ மற்றவர்களின் முன்பு பேரொளியாய் ஜொலிக்க முடியும். நீ உறுதியாக இரு. நீ மனம் இளகியதாக இருப்பதால் தான் சில விஷயங்களை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தவிப்பு தொடங்குகிறது. உன் உறுதித்தன்மையை அதிகரிக்கவே வாழ்க்கை சில பாலங்களை தொடர்ந்து தந்து வருகின்றது. எதனை கண்டும் அஞ்சாமல் உன் பாதையை உறுதியாக பயணம் செய். உன் வாழ்வில் வரும் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு விடை காணப் போகின்றாய். நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது. இன்று உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான பரிசை தருவதற்கும் நான் வந்துள்ளேன். உன்னை சுற்றி சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்தது. இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடமிருந்து சரியான ஆலோசனையும் வந்து சவாலான விஷயங்களை எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு நீ வெல்லப் போகின்றாய். நீ கேட்காமலேயே என் மூலமாக உனக்கு என்ன உதவிகள் தேவையோ அவை வந்து சேரும். உனக்கான தீர்ப்பையும் சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நல்ல தீர்வு கிடைக்கும். பரிசு பொருள்களை பெற்ற நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய். வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையே செல்லப் போகின்றாய். ஓ முருகா வெற்றிவேல் முருகா.